வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான கான்ஸ்டபிள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அடுத்தடுத்து மர்மமான முறையில கொலை நடக்குது. கொலை பண்றவன் இருக்கான் பாத்தீங்களா, குரங்கு மாஸ்க் போட்டு தான் கொலை பண்றான். கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இறந்து போனவங்க கிட்ட அந்த மாஸ்க் வச்சுட்டு கிளம்பிடுறான். ஒரே பேட்டர்ன்ல தொடர்ச்சியா நிறைய கொலைகள் நடக்குது. ஆனா யார் பண்றாங்கன்றது தெரியல. நம்ம ஹீரோவே இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாரு. குற்றவாளியை நம்ம எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. கடைசியில இவர் குற்றவாளியை பிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே திவ்யான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க அப்பா பால் ஊத்துற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு முடியல போல, அதனால விடிய காலையில இவங்க பால் ஊத்துறதுக்காக கிளம்பி இருப்பாங்க. இப்ப அப்பா கொஞ்சம் பெட்டர் ஆனோன்னு இவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. என்னமாச்சு, நீ எதுக்குமா கிளம்புன, நீ வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்லப்பா நானே பால் ஊத்திட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த திவ்யா பேசிட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டுன்னு திரும்பி பார்த்தா குரங்கு மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு நபர் நின்னுட்டு இருக்கான். சட்டுன்னு இவங்களை அடிச்சிடறான். அப்படி அடிச்சவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை தூக்கி கார்ல போட்டு இங்க இருந்து கிளம்புறான். என்ன ஆகுது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டாம கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, இவங்க தான் ஹீரோவோட அக்காவா இருப்பாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் தான் ஹீரோவோட மாமாவா இருப்பாரு. அக்காக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. இவங்க பேரு கீர்த்தி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த மாமா எப்ப பாரு சரக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அக்காவும் மாமாவை போட்டு திட்டுறாங்க. 4 காசு சம்பாதிக்கலாம்ல, எப்ப பாரு சரக்கு அடிச்சிட்டு இருப்பீங்களா, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. குடும்பத்தெல்லாம் கவனிச்சுக்கிறது நம்ம ஹீரோன்னு தெரிய வருது. நம்ம ஹீரோவோட பேரு காசி அப்படின்றது. ஒரு கான்ஸ்டபிள் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் எப்பயோ இறந்து போயிருப்பாங்க. இப்ப அக்கா கூட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தெரிய வருது. நீ அது உன் மாமாக்கு சொல்லுன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அப்ப கீர்த்தி இருக்கால, எனக்கு ஒரு பைக் வேணும்ன்ற மாதிரி கேட்கறா. சீக்கிரமா வாங்கி தரேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி தாண்டா நீ கெடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அக்கா கோவப்படுறாங்க. இப்ப இவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது மாமா இருக்காரு பாத்தீங்களா, சரக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு தான்ற மாதிரி கேட்கறாரு. இந்த விஷயத்த அக்கா கவனிச்சிடுறாங்க. தராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, மாமா கையில ஒரு 500 ரூபாயை தந்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது. இப்ப கீர்த்தி படிக்கிற காலேஜ் நமக்கு காட்டுறாங்க. இங்க அபின்ற ஒரு ரவுடி பையன் இருக்கான். இந்த பையன் கிளாஸ் ரூம்ல வச்சு ஒரு பொண்ணு கிட்ட கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கிளம்பும் போது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி மிரட்டி அனுப்பி விடுறான். இவனை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த இப்ராஹிம் இருக்கான்ல, நம்மள ஒருத்தன் சார் கிட்ட போட்டு கொடுத்துட்டான், அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நம்மளையே மாட்டி விட்டுருக்கானா, அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனும் அடிக்கிறதுக்காக போறான். இவன் எம்எல்ஏவோட பையன், அதனால தான் இவ்வளவு தெனாவட்டா இருந்துட்டு இருக்கான். நீ அந்த சார் கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, அந்த சார் இல்ல எந்த சாரை நினைச்சா எனக்கு பயம் கிடையாதுன்ற மாதிரி போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இவனை பாக்குற பசங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அதுலயும் பொண்ணுங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இவன் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவன் போல. இவன் பாட்டுக்கு மாசா இங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப நமக்கு அந்த கீர்த்தியை காட்டுறாங்க. கீர்த்தியை பொறுத்த வரைக்கும் கீதான்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அபி இப்ராஹிம்னு 2 பேரை காமிச்சாங்கல்ல, அவங்க 2 பேருமே இவங்களோட கிளாஸ்மேட்டா தான் இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே வரும்போது அவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 2 பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் அடக்கி தான் வாசிச்சிட்டு இருக்கான். ரொம்ப சீன்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டான். இப்ப கீர்த்தி கிளாஸ் ரூமுக்கு நடந்து போயிடுறாங்க. ஆனா கீதாவை மட்டும் நிறுத்தி இவன் பேச ஆரம்பிக்கிறான். அதாவது கீர்த்தியோட ஃப்ரெண்டா கீதான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணை இவன் லவ் பண்றான் போல. அந்த பொண்ணு கிட்ட வெளிப்பத்துறான். ஆனா அந்த பொண்ணு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து நடந்து போறாங்க. என்ன ஏத்துக்காம போறா அப்படின்ற மாதிரி இவன் கோவம்லாம் பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட பேரு காசின்னு சொன்ன பாத்தீங்களா, கூட ஒரு கான்ஸ்டபிள் வேலை பார்ப்பாரு. அந்த கான்ஸ்டபிள் கிட்ட இவர் அண்ணன் அண்ணன்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காரு. டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு லேடி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்கலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க கூட்டம் சேர்ந்திருக்கு. ஒரு லேடி வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. வீட்டுல வச்ச நகை காணோம், யாரோ திருடிட்டாங்க, யாருன்றதை கண்டுபிடிச்சுட்டாங்கன்ற மாதிரிலாம் அந்த லேடி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் சுத்தி இருக்கவங்கள கவனிச்சு பாக்குறாரு. அப்படி கவனிக்கும் போது ஒருத்தன் திருட்டு மொழியோட இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிருது. கண்டிப்பா இவன் தான் எடுத்திருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருது. இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கிட்ட தான் இருக்கிறது தெரிஞ்சிருது. பட்ட பகல்ல வீடு பூந்து திருடி இருக்கியா, நட ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் ஸ்டேஷன்ல கையெழுத்தெல்லாம் போடும்போது அங்க இருக்க வேற ஒரு கான்ஸ்டபிள் கொஞ்சம் சோகமா இருக்காரு. இவர் பேரை நம்ம குருன்னு வச்சுக்கலாம். என்னாச்சுன்னு கேட்கும் போது அவருமே கல்யாண வயசுல பொண்ணு வந்துட்டா, ஆனா கல்யாணம் பண்றதுக்கு போதுமான காசு இல்ல, அதை நினைச்சுதான் கஷ்டத்துல இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றீங்க, என் சைட்ல கூட நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த குரு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மேற்கொண்டு அந்த கைதியை லாக் பண்ணிடுறாருல, மத்த வேலையை பார்க்கலான்ற மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு.
அப்பதான் மகதின்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க லேடி கான்ஸ்டபிளா இந்த இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு காசியை ரொம்ப பிடிக்கும். காசியை தள்ளி இருந்து பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இவங்க வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கடுப்பான டைப் போல எல்லாரையும் முறைச்சுக்கிட்டே தான் அவரோட இடத்துக்குள்ள போறாரு. அப்படி போனவரு இந்த மகதியை மட்டும் உள்ள கூப்பிடுறாரு. ஒரு ஃபைல் எடுக்கணும் வந்து எடுத்து தாண்ட மாதிரி சொல்றாரு. இந்த மகதியும் அந்த இடத்துக்கு வந்து ஃபைல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. அப்ப இவர் கொஞ்சம் தப்பா பார்த்துட்டு இருக்காரு. இவர் கொஞ்சம் மோசமான கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப எம்எல்ஏவை நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே அபின்னு ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, அவனோட அப்பா இவரா தான் இருப்பாரு. ஒருத்தர் கடன் வாங்கி தராம இருக்காரு போல, அவரை வீட்டுக்கு வர வச்சு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. நீ கடன் தரலனா உன் வீட்டை எழுதி வாங்கிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துக்கு வராரு. வந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல, இவர்கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் பண்ற இல்லீகல் வேலைக்கு இந்த இன்ஸ்பெக்டர் துணை போயிட்டு இருக்காரு. அதனால அப்பப்ப கமிஷன் மாதிரி வாங்கிப்பாரு போல. இப்ப இந்த எம்எல்ஏ இருக்காருல, என் பையனோட பர்த்டே சீக்கிரமா வரப்போகுது, நீ கண்டிப்பா வரணும் யா, பாதுகாப்பம் தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க அந்த கான்ஸ்டபிள் அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. மகதியை உனக்கு பிடிக்க தானே செய்யும், அப்புறம் எதுக்காக அவாய்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு அக்கா பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு தான் இவரோட கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. நான் அதனால தான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு. அப்போ உனக்கு பிடிக்குமான்னு கேட்கும்போது பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி இருந்து அந்த மகதி கவனிக்கிறாங்க. அப்ப நம்மள பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு வேலை வருது, மகதி ஹீரோ போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் போறாங்க. மகதி பயங்கரமா இந்த இடத்துல வெக்கலாம் பட்டுட்டு இருக்காங்க. அவர் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் திவ்யான்னு ஒரு பொண்ணு அட்டாக் செய்யப்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப திவ்யாவோட தங்கச்சியும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. திவ்யா பால் ஊத்துறதுக்காக போனா திரும்பி வரலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வயசு என்னன்னு கேக்குறாரு. 22 வயசுன்னு சொல்லிட்டாங்க. ஓடி போற வயசு தான், ஒருவேளை யார் கூடயாவது ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் மோசமா பேசிட்டு இருக்காரு. இதை நினைச்சு இவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் பேசினதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம், சீக்கிரமா விசாரணை பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் காசி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்பா இருக்காருல, ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி பேசிட்டு இருக்காரு. இன்னும் உங்ககிட்ட விசாரிக்க சொன்னா நீங்க என்ன மாதிரிலாம் பேசுவீங்கன்னு தெரியல, நீங்க கம்ப்ளைண்டே எடுக்க தேவையில்ல, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி திவ்யாவோட அப்பா சின்ன பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதை நினைச்சு ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு நேரமும் ஹீரோ இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடா சாப்பிடாம யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. இன்னைக்கு ஸ்டேஷன்ல இந்த மாதிரி நடந்ததுக்கா, அந்த இன்ஸ்பெக்டர் எப்பவுமே இப்படிதான் நடந்துக்கிறாரு, கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி விடுடா, வேலைனா அப்படி இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. காலையில சமயம் இவரோட அக்கா பொண்ணு கீர்த்தி வெளியே வரும்போது வாசல்ல ஒரு பைக் இருக்கு. அந்த பைக்கை பாக்குறவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. மாமா சொன்ன மாதிரியே வாங்கி தந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப ஜாலியா ரைடு மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற அக்கா இருக்காங்கல்ல, அவளுக்கு நீ ரொம்ப செல்லம் கொடுக்குற, இப்ப எதுக்காகடா செலவு பண்ணி பைக்கை வாங்கி தந்து அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. விடுக்கா, ஆசைப்பட்டு கேட்டுட்டா வாங்கி தராம இருக்க முடியுமான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் மாமாவும் கவனிக்கிறாருல, மாப்பிள எனக்கு சரக்கு வாங்க கொஞ்சம் காசு தா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாரு. வேற ஒரு நாள் இவரும் கீர்த்தியும் சேர்ந்த மாதிரி மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் அந்த வழியா வருவாரு. இந்த கீர்த்தியை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. யாரியா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என் அக்காவோட பொண்ணு சார் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. உன் அக்காக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்குன்ற மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. பாத்தியா, வயசு பொண்ணுங்களுக்கு எல்லாம் இப்ப சேஃப்டியே கிடையாது, யாரு எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, அதனால வயசு பொண்ணை கேர்ஃபுல்லா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு போறாரு. அவரோட பேச்சே சுத்தமா சரியில்லை, போதையில பேசுற மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் கேட்கிற இவருக்கு கோவம் வருது. இவர் ஏன் மாமா இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே மாமா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அபியோட அப்பாவை காட்டுறாங்க. அபி வந்து ஃபங்க்ஷனை பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறான். எவ்வளவு காசுனாலும் கேளு, நான் தரேன், என்ன ஏற்பாடுனாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவனுமே காலேஜ்ல கண்டிப்பா எல்லாருமே என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்றான். எல்லாரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் இந்த கீதா கிட்ட ட்ரை பண்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆனா கீதா கிட்ட ட்ரை பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கீதா மூலியமா கீர்த்தியை கரெக்ட் பண்றது தான் இவனோட வேலையா இருக்கும். கீர்த்தி வரலன்னு சொல்றான்ற மாதிரி கீதா சொல்லிட்டாங்க. எப்படியாவது பேசி கூட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி இவனுமே கீதா கிட்ட சொல்லி அனுப்புறான். நைட்டு நேரம் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பாதுகாப்புக்காக ஹீரோவும் அந்த அண்ணனும் இருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்க வராங்க. நீ என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. என் ஃப்ரெண்டு தான், அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நைட்டு சீக்கிரமா போயிடணும்ன்ற மாதிரி இவரை அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல
கலந்துக்கிறதுக்காக மத்த அரசியல்வாதிகள்லாம் வராங்க. ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறதுக்காக வர வச்சிருப்பாங்க. அவங்க டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கீர்த்தி வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாம்னு உள்ள வராங்க. சட்டுன்னு இவன் இருக்கான்ல கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். கீர்த்தி தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வாடி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கீதாவை கூட்டிட்டு தான் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவனுமே அவங்க அடிச்சுட்டு போனதுல கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். தள்ளி விடும் போது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. அவ பாட்டுக்கு என்ன அடிச்சிட்டா, எல்லா பொண்ணுங்களும் என்கிட்ட அடங்கி தான் போயிருக்காங்க, என்னையா அடிச்சிட்டால, அவளை கண்டிப்பா விட மாட்டேன், ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இப்ராஹிம் கிட்ட இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா பைக்ல வரும்போது இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கீதா கிட்ட சொல்லிட்டாங்க. சரி தேவையில்லாம அதை பத்தி யோசிக்காத, எதுனாலும் காலையில பாத்துக்கலாம், கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டு வாசல் கிட்ட இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு கீர்த்தி திரும்பி பார்க்கும்போது மாஸ்க் போட்ட மாதிரி யாரோ நிக்கிறாங்க. அவங்க ஒரு ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்ல தூக்கி போட்டு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒதுங்குற மாதிரியான ஒரு இடத்துல இந்த பொண்ணோட பாடி இருக்கு. அந்த வழியா வந்துட்டு இருக்க ஒரு நபர் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. உடனே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணோன்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோவும் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது அக்கா இருக்காங்கல்ல, கீர்த்தி நைட்டு வீட்டுக்கு வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அக்கா பார்ட்டில வச்சு பார்த்தேன், அவ கிளம்பி இருக்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கிளம்பலன்னு தெரிஞ்சது இல்ல, அதனால கீதாக்கு கால் பண்ணி விசாரிக்கலான்ற மாதிரி ஃப்ரெண்டு கீதாக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அவ இந்த டைமே கிளம்பிட்டாளே அப்படின்ற மாதிரி கீதா சொல்லிட்டாங்க. அப்பயே கிளம்பி போனவ எதுக்காக இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவருக்கு தகவல் கிடைக்குது. உடனே இந்த ஸ்பாட்டுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இவருமே அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டு வராரு. அந்த இடத்துல பார்த்தா அந்த கீர்த்தியோட பாடி தான் இருக்கு. மாஸ்க் போட்ட மாதிரி தான் பாடி இருக்கு. ஆக்சுவலா அந்த மர்ம நபர் ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி தான் அட்டாக் பண்ணிருப்பான். அப்படி அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாஸ்கை இந்த பொண்ணுக்கே போட்டு விட்டுருக்கான்றது தெரிய வருது. இதை தாண்டி உடம்புல பயங்கரமா டார்ச்சர் பண்ண மாதிரி காயம்லாம் இருக்கு. இத பாக்குற அக்கா மாமான்னு ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கல்ல, இப்ப செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. என் பொண்ணு யார் இப்படி பண்ணாங்கன்றதை எப்படியாவது கண்டுபிடிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் மாமா புலம்பிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க மாமா, எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா டாக்டர் சொல்லும் போதுதான் சில விஷயங்கள் தெரிய வருது. ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நமக்கு அடிச்சோனியா இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்படி கிடையாது. ஒரு இடத்துல வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் சாவடிச்சிருக்காங்க. அவ்வளவு டார்ச்சர் நடந்திருக்கான்ற மாதிரி இவரும் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவன் மேல யாராவது கோவமா இருந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக கீதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. கீர்த்திக்கும் வேற யாருக்கும் சண்டை ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கீர்த்தி நைட்டு நேரம் நடந்த விஷயத்த சொன்னாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் கீதா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அபி பார்ட்டில எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், இவ கோவத்துல அடிச்சிருக்கா, ஒருவேளை கோவத்தை மனசுல வச்சு அவன் கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி அவனை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இவருமே கிளம்பி அந்த எம்எல்ஏவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன இந்த பக்கம்ன்ற மாதிரி அந்த எம்எல்ஏ தனாவட்டா பேசுறாரு. அப்ப ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டோன்னே எம்எல்ஏ டென்ஷன் ஆயிடுறாரு. என் பையனை பத்தி என்கிட்டயே பேசுறதுக்காக வந்திருக்கியான்ற மாதிரி கோவப்படுறாரு. சார் உங்க பையன் இப்படி பண்ணிருக்கான், விசாரணை பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ என்ன பெரிய இன்ஸ்பெக்டராடா, கான்ஸ்டபிள் தானே அப்படின்ற மாதிரி இவர் கோவத்துல அசிங்க அசிங்கமா பேசுறாரு. கான்ஸ்டபிள் தான் பிரச்சனை வேணான்ற மாதிரி இவரை இழுத்துட்டு வராரு. இப்ப நைட்டு நேரம் குப்பை கிடங்குல ஒரு பாடி கிடைக்குது. என்ன பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. குரங்கு மாஸ்க் போட்ட மாதிரி தான் இந்த பாடி கிடைச்சிருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த பொலிட்டீஷியனோட பையன் அபி இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் கொல்லப்பட்டிருக்கான். இப்ப கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப விடிய காலையில நேரம் எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தகவல் கேள்விப்பட்ட அந்த இடத்துக்கு அந்த பொலிட்டீஷியனுமே வந்திருப்பாரு. அந்த இடத்துல தானே ஹீரோ இருக்காரு. ஹீரோ மேலதான் இவர் சந்தேகப்படுறாரு. நீ தான் என் பையனை ஏதோ பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் என்ன சார் பண்ண போறேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே தெரிய வருது. யாரை கேட்டு அந்த எம்எல்ஏவோட வீட்டுல பேசுறதுக்கு போனன்ற மாதிரி கேக்குறாரு. சார் என் வீட்டுல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த பையன் தான் காரணம்னு தெரிஞ்சு விசாரிக்கிறதுக்காக போனேன், இதுல என்ன தப்புன்னு கேக்குறாரு. அதெல்லாம் நான் பண்ணோம், நீ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவர் வார்னிங் கொடுக்குறாரு. அந்த அபி எப்பவுமே இப்ராஹிம் அப்படின்ற ஃப்ரெண்டு கூட தான் சேர்ந்து சுத்துவான். அந்த இப்ராஹிம் இப்ப மிஸ் ஆகுறான். ஒருவேளை அந்த இப்ராஹிம் இதுல சம்பந்தப்பட்டிருப்பானா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அந்த இப்ராஹிமை கண்டுபிடிக்க முடியல. இன்ஸ்பெக்டர் இப்ராஹிமை தான் தேடிட்டு இருக்காருன்றது ஹீரோக்கும் தெரிஞ்சிருது. ஹீரோ ஒரு பக்கம் அந்த இப்ராஹிமை கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இறந்து போன அபியோட உடம்புல நிறைய ட்ரக் எல்லாம் இருக்கு. அந்த இப்ராஹிமும் எப்ப பாரு ட்ரக் எல்லாம் ஒரு இடத்துல எடுப்பான். அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க கிளம்பி அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. இப்ராஹிமும் இன்னும் நிறைய பசங்களும் சேர்ந்த மாதிரி ட்ரக் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து பிடிக்கலாம்னு நினைக்கிறாருல, ஆனா இப்ராஹிம் எல்லாரையும் அடிக்க சொல்றான். இப்ப எல்லாருமே ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சின்ன சின்ன கல்லெல்லாம் தூக்கி ஹீரோ மேல எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோக்கு நிறைய காயம் எல்லாம் ஏற்பட்டுச்சுல, வாப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் தான் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. கூட மகதியும் வந்திருக்காங்க. என்னாச்சுன்ற மாதிரி அக்காவும் மாமாவும் கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் வருது.
அது என்னன்னா இப்ராஹிம் ஒரு இடத்துல தொங்க விடப்பட்டிருக்கான், மாஸ்க் போட்ட மாதிரி தான் தொங்க விடப்பட்டிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இவனை யாரு சாவடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அந்த அண்ணன் கிட்டயும் மகதி கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா நம்ம யாரெல்லாம் சந்தேகப்படுறோமோ அவங்க எல்லாம் கொல்லப்பட்டு இருக்காங்க. கீர்த்தி சாகும் போது நான் அந்த அபி மேல சந்தேகப்பட்டேன், அவன் இறந்து போயிட்டான். அடுத்ததா இப்ராஹிம் மேல சந்தேகப்பட்டோம், அவனும் இப்ப கொல்லப்பட்டுட்டான். அநேகமா அடுத்து கீதா தான் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. கீதாவை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ வீட்டு பக்கம் யாரு போனாலும் எனக்கு தகவலை கொடுக்கணும்ன்ற மாதிரி மகதியை பார்த்து சொல்லிட்டாரு. ஏன்னா மகதி கீதா வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க, அதனால தான் இப்படி சொல்லிட்டாரு. அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப மகதி நைட்டு காயப்பட்ட துணியெல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பத்தி யாரோ கிராஸ் பண்ணி போறது இவங்களுக்கு தெரியுது. இவங்க உடனே ஹீரோக்கு கால் பண்றாங்க. கீதா வீட்டுக்கிட்ட யாரோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நீ உடனே கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இவரும் வந்துடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மர்ம நபரை பாத்துடுறாங்க. அந்த மர்ம நபரை இவங்களை கவனிச்சு தள்ளி விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ வெறித்தனமா துரத்திட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல துரத்திட்டு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு 10 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்க குரங்கு மாஸ்க் போட்டு இல்ல, வேற மாதிரி ஒரு மாஸ்க் தான் போட்டிருக்காங்க. யார் இவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இவரும் சண்டை போடுறாரு. அவங்க எல்லாருமே வெறித்தனமா இவரை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விடுறாரு. அவங்க எல்லாருமே எம்எல்ஏவோட ஆட்கள் அப்படின்றது தெரிய வருது. எம்எல்ஏ இவர் மேல கோவத்துல இருந்தார்ல, அதை மனசுல வச்சுதான் இப்படி பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப இந்த வழியா குரங்கு மாஸ்க் போட்ட மாதிரி ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான். இவங்க பிடிக்கலாம்னு நினைக்கும் போது அவன் தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, துரத்திட்டு வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கான். ஹீரோ நம்பாம அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது குருன்ற வேற ஒரு கான்ஸ்டபிள் தடுக்கிறாரு. அதாவது பொண்ணோட கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னார்ல, அவர் தான் தடுக்கிறாரு. இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன், இவனுக்கு யாரோ மாஸ்க போட்டு விட்டுருக்காங்க, இவனை போய் அடிச்சிட்டு இருக்கியே நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்றாரு. நீ இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனை அனுப்பி விடுறாரு. அவனும் அமைதியா இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப போலீஸ்க்கு ஒரு பாடி கிடைக்குது. திவ்யாவோட பாடி தான் கிடைக்குது. ஆக்சுவலா ஸ்டார்டிங் பால் ஊத்துற மாதிரி பைக்ல போனாங்க பாத்தீங்களா, அந்த பைக்கோட தான் இவங்களோட பாடி கிடைக்குது. அங்க ஏதோ வேலை பண்ணலாம்னு நினைக்கும் போது இவங்களோட பாடி தட்டுப்பட்டிருக்கு போல. அவங்களோட பாடி கண்டிஷனை பார்க்கும்போது சில நாட்களுக்கு முன்னாடியே அவங்க கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இருந்தாலுமே டாக்டர் சொல்லட்டோன்ற மாதிரி வெயிட் பண்றாங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, சொல்ல போனா இந்த பேட்டர்ன்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்களோட முகத்திலயும் மாஸ்க் அந்த கில்லர் மாட்டி வச்சிருப்பான். ஹீரோவும் திவ்யாவோட வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட ஏதாவது விசாரிச்சு பார்க்கலாம்ன்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வராரு. ஆனா இவர் மேல அந்த திவ்யாவோட அப்பா செம்ம கோவத்துல இருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் எடுக்காம இருந்தார்ல, அந்த கோவத்தை மனசுல வச்சுலாம் பேசிட்டு இருக்காரு. நீங்க மட்டும் இப்ப பாதிக்கப்பட்டவங்க இல்ல, நானுமே பாதிக்கப்பட்டிருக்கேன், என் அக்காவோட பொண்ணை நான் இழந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. உங்க சைட்ல ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சில டீட்டெயிலாம் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் சில போட்டோஸை கவனிக்கிறாரு. அவங்க பரதநாட்டியம் கிளாஸ்க்கு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. கூட இருக்க இந்த பொண்ணு யாருன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அவளோட பேரு ஸ்வப்னா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே அந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. ஸ்வப்னாவை பத்தி விசாரிக்கிறாரு. ஸ்வப்னாவும் திவ்யாவும் சேர்ந்து தான் வருவாங்க, ஆனா இப்பெல்லாம் ஸ்வப்னா கிளாஸ்க்கு வரதே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ஸ்வப்னா யாரு, ஸ்வப்னாவை பார்த்து பேசினா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஸ்வப்னாவை ரீச் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் கீதா கடத்தப்பட்டுட்டாங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. கீதா தான் கடத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அதே மாதிரி கடத்தப்பட்டிருக்காங்க. எப்படியாவது ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா கண்டுபிடிக்க முடியல. ஒரு தாபால சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு நபர் முகத்தெல்லாம் கழுவுறாரு. அப்படி முகத்தை கழுவிட்டு இருக்கும் போது அவரோட செயின் இருக்குல்ல, அங்க இருக்க தண்ணியில விழுது. இத பாக்குற ஹீரோக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கீதாவோட பாடியை தூக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப அந்த வண்டி கூட ஒரு செயினும் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த செயின் கலண்டு விழுந்திருக்கும். அது கில்லரோட செயினா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த தண்ணி பகுதிக்கு வந்துடுறாரு. நீச்சல் அடிச்சு அந்த செயினை தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த செயினையே இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டிப்பா இது கில்லரோட செயினா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த செயின் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. லாக்கெட் மாதிரி 2 போட்டோ இருக்கு போல. ஓபன் பண்ணி பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. கில்லர் யாருன்றது இவருக்கு தெரிஞ்சிருது போல. இப்பதான் கடத்தின கில்லரை நமக்கு காட்டுறாங்க. கீதாவை கடத்தி வச்சிருக்க கில்லர் மாஸ்க ஓபன் பண்றாரு. யாருன்னு பார்த்தா ஹீரோ கூடிய ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார்ல, அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. ஹீரோ ஓபன் பண்ணும் போது அவரோட போட்டோவும் அவரோட பொண்ணு போட்டோவும் இருக்கு. அந்த பொண்ணு தான் ஸ்வப்னாவா இருப்பாங்க. அப்ப இந்த அண்ணன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. அந்த அண்ணனோட வீட்டுக்கிட்ட போலான்ற மாதிரி வேகமா கிளம்பி வீட்டுக்கிட்ட வராரு. அப்ப அந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற பகுதிக்கு போயிட்டு இருக்காரு. இவர் எங்க போறாரு அப்படின்ற மாதிரி அந்த அண்ணனுக்கு தெரியாம இவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த அண்ணன் இதை தான் சீக்ரெட் பிளேஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு போல. இங்கதான் கீதாவை லாக் பண்ணி வச்சிருக்கிறதும் ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவும் கீதாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. இவர் காப்பாத்த வந்ததா அந்த அண்ணன் கவனிச்சிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காரு.
இப்ப மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த அண்ணனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ ஹீரோவோட மண்டையிலேயே அடிக்கிறாங்க. அடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அண்ணனோட பொண்ணு தான். அவங்க தான் ஸ்வப்னாவா இருப்பாங்க. ஸ்வப்னாவோட மூஞ்சே கொஞ்சம் கோரமா இருக்கு. என்ன முகம் இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுறாரு. அந்த பொண்ணை அடிச்சு மயக்கமாக்கிறாரு. இப்ப இந்த அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. உங்களை என்னோட அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்த்தனே, எப்படி எனக்கு போய் இப்படி உங்களால ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது, என் வீட்டு பொண்ணை எப்படி நீங்க சாவடிச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறாரு. எல்லாத்தையும் என்னோட பொண்ணுக்காக தான் நான் பண்ணேன், என் பொண்ணு நிறைய அனுபவிச்சா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த கான்ஸ்டபிளோட ஒய்ஃப் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. அம்மா இல்லாம தான் ஸ்வப்னா வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த கவலையே தெரியக்கூடாது, நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு மேல இவர் பயங்கரமா பாசம் காமிச்சு தான் வளர்த்துட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். எப்ப பாரு பயங்கரமா மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீயே அழகா தானமா இருக்க, இதுக்கு மேலேயே மேக்கப்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இவரும் பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. கீதா கீர்த்தி கூட தான் இந்த ஸ்வப்னாவும் படிச்சிருப்பாங்க. மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த டைம் இவங்களுக்கு அந்த எம்எல்ஏவோட பையனை பிடிக்கும். அவனை லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பரதநாட்டியம் கிளாஸ் வராங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்களுக்கு திவ்யான்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த ஸ்வப்னாவும் அப்பாக்காக ஒரு செயின் வாங்கி தராங்க. அந்த செயின்ல இவங்களோட போட்டோவும் இருக்கு, அப்பாவோட போட்டோவும் இருக்கு. இதை தாண்டி இவங்களுக்கு எம்எல்ஏவோட பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த அபியை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உன் வீட்டுல ஏத்துப்பாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா நான் சொன்ன என்னோட அப்பா ஏத்துப்பாரு, நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். ஆக்சுவலா இவங்க கூட திவ்யான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட் ஃபீஸ் கட்டாம இருக்காங்க போல. டீச்சர் அந்த ஃபீஸை சீக்கிரமா தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே இவங்களோட காதுல கேட்டுட்டு இருக்கு. இவங்க இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட அப்பா நம்ம ஃபீஸை கட்டலாம்ப்பா, எனக்கு எக்ஸ்ட்ராவா காசு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பொண்ணு கேட்டா அப்பா உடனே தந்துருவார்ல. இப்ப பொண்ணு கேட்ட மாதிரி காசெல்லாம் தந்துடுறாரு. இவங்க அந்த ஃபீஸை பே பண்ணிடுறாங்க. இதனால அவங்களுமே ரொம்ப நன்றிலாம் சொல்றாங்க. எதுக்கு நன்றிலாம் சொல்ற, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள இந்த நன்றி எல்லாம் தேவையே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எப்பவுமே போல ஸ்வப்னா ஒரு நாள் காலையில எந்திரிச்சு ரெடி ஆகலான்னு பாக்குறாங்க. அப்ப முகத்துல ஒரு பெரிய கட்டி மாதிரி வந்திருக்கு. என்ன இப்படி வந்திருக்குன்ற மாதிரி இவங்க அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏதாவது சாதாரண அலர்ஜியா இருக்கும், நம்ம டாக்டரை பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே டாக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டர் லேடியும் செக்லாம் பண்ணிடுறாங்க. நீ வெளியே போய் வெயிட் பண்ணுமா, நான் அப்பா கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரை என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. இது சாதாரண பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இது வித்தியாசமான ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பொண்ணுகிட்ட இதெல்லாம் சொன்னா பொண்ணு செம்மையா பயந்துருவா அப்படின்றது அப்பாவுக்கு தெரியுது. இப்ப அப்பா வெளியே வரும்போது பொண்ணு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லையாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ராப்ளம் சரியாயிடும், நீ தேவையில்லாம கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி பொண்ணு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கொஞ்சம் முகத்தை மறைச்ச மாதிரி தான் காலேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டான கீர்த்தியும் கீதாவும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டி முகத்தை மறைச்சிருக்கன்ற மாதிரி கீதா இருக்காங்கல்ல, சட்டுன்னு ஓபன் பண்ணிடுறாங்க. காயம் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, என்ன இவ்வளவு பெருசா காயம் இருக்குன்ற மாதிரி அபியும் லாங்ல இருந்து பார்த்து ஷாக் ஆகுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, சின்ன அலர்ஜி தான், சீக்கிரம் சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் சரியாயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா நாட்கள் ஓட ஓட அந்த காயம் இன்னும் அதிகமாகுது. என்னடி காயம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற ஸ்வப்னாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணியை குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தரலான்னு பார்த்தா அந்த தண்ணியை வாங்கி குடிக்க மாட்டாங்க, டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்றாங்க. எங்க நம்மளுக்கும் வந்துட போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பரதநாட்டியம் கிளாஸ்ல ஒரு சின்ன பொண்ணு இவங்களை பார்த்து பயத்துல வாந்தியே எடுத்துடுறா. அதே மாதிரி அந்த பரதநாட்டியம் கிளாஸ்ல திவ்யான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த திவ்யாவும் கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. காலேஜ்ல இவங்க ரெண்டு பேர் வேலைக்கு போறாங்க, அங்க அந்த திவ்யா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க போல. ஆனா இப்பெல்லாம் ஸ்வப்னா கூட சேர்ந்து சாப்பிடுறது பிடிக்க மாட்டேங்குது. அபி இருக்கார்ல, நாங்க சாப்பிடணும், நீ முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இப்படி வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. கீதா இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் நீ காலேஜுக்குலாம் வராத, இந்த ப்ராப்ளம் சரியானதுக்கு அப்புறம் வான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த அபி இருக்காரு பாத்தீங்களா, அந்த கீர்த்தி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இதை இவங்க சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ராஹிம் வேற இவங்களை ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவ்வளவுதான், அபியும் அவ்வளவு தான் சேர போறாங்க, உன்னை கழட்டி விட்டுருவான் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விட்டுட்டு இருக்கான். இவங்க இருக்காங்கல்ல, அபி கிட்ட நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் அப்பா கிட்ட பேசினியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உன்னெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், உன் முகத்தை பார்த்தல ரொம்ப கோரமா மாறிடுச்சு, இதுக்கப்புறம்லாம் என்னால உன்னை லவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி இங்க இருந்து போறான். அந்த திவ்யான்ற பொண்ணு கூட சேர்ந்து தானே இவங்க கிளாஸ்க்கு போவாங்க, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்த மாதிரி என்னால வர முடியாதுன்ற மாதிரி திவ்யா சொல்லிடுறாங்க. இதை நினைச்சு இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே இவங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்கல்ல, இதை இவங்களால ஏத்துக்க முடியல. நான் எதுக்கு இதுக்கப்புறம் உயிர் வாழணும், பேசாம நான் செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க, வேணாமா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும், அப்பா ஏதாவது பண்றமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ ஒரு டாக்டரை வர வச்சு செக்லாம் பண்ணி பார்க்குறாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ண முடியாது, இது போக போக இன்னும் அதிகம் தான் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், நம்ம லைஃபே போயிருச்சுன்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இல்லப்பா, இதுக்கப்புறம் என்னால உயிரோட வாழ முடியாது, நான் வெளியே போனா எல்லாருமே என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க, அதனால என்னால வாழ முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இல்லப்பா, அந்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது, அவங்களெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெறி பிடிச்ச மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி காயெல்லாம் ஏற்படணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அப்பா என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி, அதுல பொண்ணை தூக்கலான்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, அந்த திவ்யாவை பிளான் பண்ணி தூக்கிடுறாரு. அந்த திவ்யா கிடைச்சோன்னா இவங்க இருக்காங்கல்ல, திவ்யாவை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. என்கிட்டயே கிண்டலா பேசினல, அனுபவி அனுபவி அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. அப்படி டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பசிக்குதுப்பா, சாப்பாடு வேணும்ன்ற மாதிரி வாங்கி சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றா அப்படின்றத அப்பவும் புரிஞ்சுக்கிறாரு. பொண்ணு இருக்காங்கல்ல, அடுத்து ஒவ்வொருத்தரும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பவும் பிளான் பண்ணி தூக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணி தூக்கி கொண்டு வந்து தராரு. இவங்க டார்ச்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் ஹீரோ செம்ம கோவத்துல இருக்காரு. அதனால சாவடிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சட்டையை பிடிச்சி இவர்கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. அப்ப அந்த சொப்னா கண் முழிச்சிடுறாங்க. அப்பவே அட்டாக் பண்றதுனால இவர் அட்டாக் பண்றதுக்காக ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு ஹீரோ விலகிடுறாரு. இப்ப சொப்னா அவங்க அப்பாவையே குத்திடுறாங்க. அப்பா சொப்னா முன்னாடியே உயிரை விட்டுறாரு. இதை நினைச்சு இந்த சொப்னாவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சொப்னாவை லாக் பண்ணிடுறாரு. சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த சொப்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. சாப்பாடு வேணான்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவ சாப்பிடவே மாட்றா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு கால் பண்றாங்க. அந்த சமயம் வேற ஒண்ணு நடந்துருது போல. இப்ப ஹீரோவும் தகவல் கேள்விப்பட்டு வேகமா இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்கல்ல, அப்படி அடம் பிடிச்சவங்க ஒருத்தவங்களோட கதையை முடிச்சிருக்காங்க. அப்படி கதையை முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களால சாப்பிட முடியுது. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாக்குறதுக்காக வர்றாருல, ஹீரோவை வில்லத்தனமா ஒரு லுக் விடுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.